வே இழைச்சி இருந்தியா? ஆமா, ஆமா. இழைச்சி தான் இருந்தேன். இல்ல டாடி ம். என்னது ஐயோ! ஏதோ ஒரு கமெண்ட் போச்சே அத பத்தி. டாடி அன்னைக்கு என்ன சாப்பிட்ட? அத சொல்லு. சாம்பார் சாதம். சாம்பார் சாதம் எஸ்கே போதுமா? ஏன்னா, இப்போ வந்து அவர் ஞாபகப்படுத்தி சொல்லுறது கிடையாது. ஃபங்ஷன்னாலே வெஜிடேரியன் தானே போடுவாங்க அப்படி சொல்றாரு. அப்படிதான் அவர் கரெக்ட்டா சொல்ட்டார். கரெக்ட்டு தானே? ம். ம். பார்த்துக்கங்க. என்ன நடந்ததுன்னா, ஆக்சுவலா வந்து எனக்கு அது ஒரு சிலது மட்டும் கிளியர் ஆகல. கரெக்ட்டா எனக்கு ஆகல. ஆம், அது மட்டும் ஞாபகம் இல்லாத மாரி இருக்கு. ஏன்னா, அப்புறம் ஏன் வந்தாங்க? எப்ப ஏன் போனாங்க? அப்படின்னு இருக்கு. ஞாபகம் கிடையாது. ஆனா என்ன நடந்ததுன்னா, எங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆகும்போது உண்மையிலேயே எங்க அம்மாவ தவிர இவங்களுக்கு கூட தெரியாது. எங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போறாங்கன்ட்டு எனக்கும் தெரியாது. ஏன்னா, இவங்க சும்மா பார்க்க வரதா சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் கொஞ்சம் ஒரு 10 பேருக்கு மாரி சமைக்க சொன்னாங்க. பட் இவங்க சைட்லேருந்து வெறும் 4 பேர் தான் வந்தாங்க. இவங்க, சித்தி, சித்தி பையன், மாமா பையன் 4 பேர் அவ்வளோதான். ஞாபகம் இருக்கா டாடி? ஜெயந்த் ம். ம். ஆ 4 பேர் தான் வந்தாங்க. வந்தப்போ வந்து சடனா வந்தாங்க. அப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சும்மா வெத்தல பாக்கு மாத்துறோம், பூ வைக்கிறது மாரி ஒரு ஃபங்ஷன் மாரி சொல்லி, அத அப்படியே என்கேஜ்மெண்ட்டா திருப்பிட்டாங்க. இவங்கள கேட்டா, உங்க அம்மா தான் சொன்னாங்கன்னாங்க. அவங்கள கேட்டா, அவங்க சைட்ல பண்ணிடலான்னு சொன்னாங்க. வாட்டெவர் எனக்கு தெரியாது. இன்னி வரைக்கும் அத பத்தி நாங்க பெருசா எடுத்துக்கல. அது முடிஞ்சிருச்சு அது. அதுக்கப்புறம் அப்பதான் என்கேஜ்மெண்ட் ஆகுறப்ப தான் ஆக்சுவலா வந்து இவங்க பார்த்துட்டு போயிட்டு, நான் இளச்சிட்டேன்னு சொன்னாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்த மாரி எனக்கு ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி தான் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வேற எதுக்காகவும் இவங்க வரலையே! ஆமா. அப்ப போறப்ப தான் நம்பர் குடுத்துட்டு போனாங்க. நான் குடுக்கல நம்பர். எங்க சித்திக்கிட்ட உங்க வாங்கிட்டு சித்தி கிட்ட தான் நீ குடுத்தியா நான் சொன்னேன்? உங்க சித்தி கிட்ட இருந்து சுப்பு கிட்ட குடுத்துட்டு போயிருந்தாங்க. ஓ! சுப்பு தான் வாங்கி வச்சிருந்தாங்க. அப்போ என்னாச்சு, இவங்க வந்து பார்த்துட்டு ஃபங்ஷன் முடிஞ்சுட்டு கிளம்பிட்டாங்க. கடைசியா பேசுறதுக்காக எங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் குடுத்தாங்க. தலைவர் சீப்புக்கு தட்டிக்கிட்டு இருந்தாரு. எடுத்துட்டு போய் சீப்பு குடுத்தேன். அந்த நோ கொம்பு தேங்க்ஸ். அந்த கொம்பு இருக்குதுன்னுச்சுல்ல, அதனால அத சீவி சீவி காட்டுனான் தலையில. இல்ல பாத்துக்கோ, இல்ல பாத்துக்கோன்ட்டு. ஆனா ரொம்ப கியூட்டா இருந்தாங்க அப்போ. அதுக்கப்புறம் தலையில வாரிட்டு போயிட்டாங்க. சீப்பு வேணாம். நோ தேங்க்ஸ். ஓகே அவ்வளோதான். வேற ஏதோ ஒரு பேசல. விட்றா இது ஏன்டா இழுக்குற? நீ என் மூஞ்ச காட்டுற எஸ்கே. இதோ இந்த இடத்த இப்ப நான் இழுத்துட்டா நீங்க இழுத்துடாது. அதுக்கப்புறம் அ கிளம்பிட்டாங்க. ஒரு வேக வேகமா போயிடுச்சு அந்த டைம் ரொம்ப ஸ்பீட். ஒரு டாடி இங்கே தான் இருக்கு சார்ஜில. ச்சே ம். இவ்வளோ நேரம் உட்காந்து போட்டுருந்தோம். சுத்தமா டவுன் ஆயிடுச்சு இதுல. நீ கதை சொல்லி முடிக்க மாட்ட அந்த எஸ்கேவுக்கு அங்க வயசாயின்னு இருக்கு. அங்க கமெண்டே வரலையா? மேபி ஸ்டக் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. பத்தி நிறைய கமெண்ட் ஓடி போச்சு. உங்க மேரேஜ் ஃபோட்டோ இருந்தா காமிங்க பார்க்கலாம். ஐயோ அது ஒரு பெரிய ஸ்டோரி அகில். டாடி அப்போ உன் சமையல் இல்ல 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 அப்போ நான் சமைக்கல. அவரு தான் ஆமா ஆமா வந்துட்டார் டாடி. எஸ்கேடி வந்துட்டார். இப்போ ஒரு ஆன்சம் தானே நான் இல்லை நான் சொன்னேன். எனக்கு என்ன டாடி டைமிங் எல்லாம் மாறி காட்டுது. ஆமாமா அது வரும். நீ நீ போடு. 2 ஹவர் ஆயிடுச்சுல்ல. அப்புறம் வந்து அன்னைக்கு வந்து நான் சமைக்கல. வீட்டில் இருந்த பெரியவங்க தான் சமைச்சாங்க. ஃபைனலாக வந்து ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுச்சு. கொஸ்டினும் நல்லா படிமா. டேடி எப்போ ஓகே 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 எப்போ என்னோட சமையல் சாப்பிட்டாரா? அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டோரி நடந்துச்சு. அதை சொல்லணும்ல. இவங்க நம்பர் குடுத்துட்டு அதான் இவங்க நம்பர் வேற ஒருத்தவங்க வாங்கி வச்சிருந்தாங்க. அப்போ வந்து சும்மா இவங்க கிட்ட ஏதோ ஆக்சுவலா ஏதோ சொல்றதுக்கு ஃபோன் பண்ணது தான். பண்ண போயிட்டு இவங்களுக்கு ஃபோன் பண்ண நம்பர் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அந்த டைம்ல அந்த டைம்ல என்னாச்சு, நம்பர் இருக்கு வேணா பேசலாம். அப்போ எங்க அம்மா வீட்ல எப்பயுமே ஒரு 4, 5 பொண்ணுங்க இருந்துட்டே இருப்பாங்க. பெரியம்மா பொண்ணு, சித்தி பொண்ணு, வேற மாமா பொண்ணு, அவங்க பொண்ணு, இவங்க பொண்ணு. ஏன்னா, அந்த வீட்ல கேர்ல்ஸுக்கு தான் எப்பயுமே முன்னுரிமை. ஸோ கேர்ல்ஸ் எப்பயுமே ட்ரெயின் பண்ணினே இருப்பாங்க அந்த மாரி.
கொடுமை என் வாயால எப்படி சொல்லுவேன்?